ரஜினிகாந்த் அதே போல் அனிருத்து, அப்புறம் சாண்டி, இன்னொரு பக்கம் அவருக்காக இறங்கி டிஆர், இப்படி இந்த இலசுக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிக்குடு சாங் 4 நிமிஷம் 17 செகண்ட் ஓடுது. அது போகிறதே தெரியல. ஒரு 2 சீன் தான் ரஜினியோட அந்த ஸ்டெப்லாம் தெரியுது. குறிப்பாக அந்த கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு அப்படி அந்த ஒரு 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 மூவ்மெண்ட் கொடுக்குறது. இந்த பாடல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங்காக தான் இருக்கும். ஏன்னா சமீப கால படங்களில் ரஜினியோட படங்களில் வந்த சில படங்களில் ஓப்பனிங் சாங் இல்லை கண்டிப்பாக அது ஓப்பனிங் சாங்காக இருக்கும். ஏன்னா தேவா வராருன்னு அந்த தேவா அவருடைய கேரக்டர். இப்போ என்ன பிரச்சனைனா லோகேஷ் கனகராஜ் இதை எடுத்திருக்காரு. தீயோட ரீமேக்காக இருக்குமா, வேற படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரா, இது எல்சிவிக்குள்ள வருமா, இது தங்கம் கடத்தல் சம்பந்தமான ஒரு விஷயம். அது எல்லா இடத்துலையும் அந்த கோல்டு வாட்சை டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் கூட அனிருத் கோல்டு வாட்சை அப்படியே பின்னி 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 அதை கையில் வச்சிருக்காரு. அப்படியா இருக்குமா அப்படின்ற போது இங்கே ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கமல் ஒரு இட்டு கொடுத்துட்டாரு, ரஜினி ஒரு இட்டு கொடுப்பாரு. இந்த போட்டி இருக்குல்ல, இது பொறாமையே கிடையாதுங்க. அதனால தான் நல்ல நல்ல படங்கள் வந்தது. இப்போ கமலுக்கு விக்ரம்னு ஒரு படம் இட்டு கொடுத்தாரு. அதை தாண்டி ஜெயிலர் அதை முறியடிச்சிச்சு. அதே லோகேஷ் கனகராஜ் வச்சு உங்களை தாண்டி ஒரு இட்டு கொடுக்குறேன் பாரு நான். அதுதான் ரஜினி.